வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வி த லீடர்ஸ் இயக்கத்துடைய முதல் மாநாடை பார்த்து பல பேர் கதறி இருக்காங்க. நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் கூடின கூட்டம், அதில் அண்ணாமலை பேசினது எல்லாத்தையும் பார்த்து ஜீரணிக்கவே முடியல நிறைய பேர்னால. ஜேவிசி ஸ்ரீராமலாம் தந்தி டிவியில் விட்டு அழுதுருவார் போல. காயத்ரி ரகுராம இந்த மாநாட்டில் கூடின கூட்டத்துடைய புகைப்படம் இருக்குல்ல, அந்த புகைப்படத்துக்கு என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அழுதுருக்காங்க. பிரசாந்த் ரங்கசாமி இருக்கார்ல, அண்ணாமலையுடைய இந்த ஸ்பீச்சை, மாநாடு பேச்சை பல மீடியாக்கள் லைவ் ஸ்ட்ரீம் கொடுத்தாங்க. தமிழக மீடியாக்கள் எல்லாமே லைவில் ஒளிபரப்பு பண்ணாங்க. ஏன்னா டிஆர்பி ரேட்டிங்கு, அண்ணாமலை ஈக்குவல் டு டிஆர்பி ரேட்டிங்கு. அதனால் மீடியாக்கள் அண்ணாமலை பக்கம் ஓடுறாங்க. அண்ணாமலையுடைய மாநாடை பயங்கரமாக எக்ஸ்க்ளூசிவாக டீட்டெயிலாக ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதை தாங்க முடியாத நிறைய பேர் காசு கொடுத்து அண்ணாமலை இதெல்லாம் பண்ணுறாரு. குறிப்பாக பாலிமர் நியூஸ் இருக்காங்களே, அவங்க அண்ணாமலையுடைய இந்த முதல் மாநாடை ஒவ்வொரு அப்டேட்டையும் அவங்க போஸ்ட் பண்ணாங்க. பாலிமருக்கு மாதம் 25 லட்சம் ரூபாய் அண்ணாமலை டீல் பேசியிருக்காரு அப்படின்னு பிரசாந்த் ரங்கசாமி ஒரு பக்கம் அழுகிறாரு. இவர்களுடைய இந்த அலறலை பார்த்துட்டு அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் என்ன பதிலடி கொடுக்குறாங்க தெரியுமா? வி த லீடர்ஸ் இயக்கத்துடைய முதல் மாநாடுக்கு பிறகு ஊருக்குள்ளே எங்கேயுமே பர்னாலும் ஜெலுசிலும் ஸ்டாக்கே இல்லையாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், என் மக்கள் லேபர் யூனியனை அண்ணாமலை இயக்கம் தொடங்கியிருக்காங்க. தொழில் சங்கம் பேர் என்ன? என் மக்கள் லேபர் யூனியன். அண்ணாமலை கரெக்டாக சரியான ரூட்டில் போய்க்கு இருக்காருங்க. நல்ல கட்டமைப்பை உருவாக்கியிருக்காரு. இது ரெண்டு. மூணாவது, வி த லீடர்ஸ் இயக்கம் சார்பாக நேற்று ஆப்பையும் மாநாட்டில் அண்ணாமலை லான்ச் பண்ணியிருக்காரு. வி த லீடர்ஸ் இயக்கத்துடைய ஆப்பை நிறையா பேர் கூகுள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கிருக்காங்க. யாரெல்லாம் மெம்பர்ஷிப் வாங்கியிருக்காங்களோ, மெம்பர் ஆகியிருக்காங்களோ, ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ, அவங்க எல்லாமே ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிருக்காங்க 1 by 1. இது 3. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, கவர்னர் அருளேக்கரை சந்திக்க டிஎம்கே மறுபடியும் டைம் கேட்டிருக்காங்க. டிவிகே கவர்மெண்ட்டுக்கு எதிராக புகார் மனு கொடுக்க போகிறாங்களாம். குதிரை பேரத்தில் டிவிகே கவர்மெண்ட் ஈடுபடுது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இது சம்மந்தமாக புகார் மனு கொடுத்துட்டாங்க. மறுபடியும் கவர்னரை சந்தித்து புகார் மனு தர இருக்காங்களாம். அதுக்கு தான் கவர்னர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்களாம். ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கவர்னர்லாம் ஒரு பதவியே இல்லை, ரப்பர் ஸ்டாம்ப் பதவி, போஸ்ட்மேனு, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் எதுக்கு அப்படின்னு வீரவசனம் பேசுகிறாங்க டிஎம்கே. இதுவே எதிர்கட்சியாக வந்ததுக்கப்புறம் ஒரு வாரத்தில் 2 வாட்டி 3 வாட்டி கவர்னர் மாளிகைக்கு படையெடுக்கிறாங்க. முரண்பாடுகளுடைய மொத்த உருவமே திராவிட கட்சிகள் தான் அப்படிங்கிற விமர்சனங்களையும் நம்ம பார்க்குறோம் இந்த நியூஸில். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.